ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமீராஸ் கிச்சன். வாங்க நம்ம பிரண்டை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை தோலை உரிச்சிக்கணும். மேலே நரம்பு மாதிரி வரும், கட் பண்ணி எடுக்கும் போதே அதை உரித்து எடுத்துக்கணும். பிஞ்சாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம், இலையோடு சேர்த்திக்கலாம். இதில் நிறையா மருத்துவ குணம் இருக்குங்க. இந்த பிரண்டை துவையல் மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்டோம்னா நமக்கு கை கால் வலியே வராதுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய மெத்தடில் நான் இப்படி தான் செய்வேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேனில் நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். ஏன்னா அது வதங்கணும். அதனால் உங்களுக்கு வேணால் பிரண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் பெருசாகவே போட்டேன், ஏன்னா வதக்க தானே போகிறோம், வதங்கிருன்னு. 3 ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க. அதே 3 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கையிலேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கை அளவு போட்டிருக்கேன். ஒரு 2.5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். 2 பல் பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிடலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ ஒரு 2 சில்லு தேங்காய் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ கழுவி வச்ச பிரண்டையை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்திக்கலாம். பார்க்க நிறையா தெரியும். நான் பிரண்டை தலையெல்லாம் போட்டிருக்கேன், ஏன்னா இதில் மருத்துவ குணம் அதிகமான இருக்குது. அதனால தான் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். மூடி போட்டு மூடி வச்சு திறந்து பார்க்கலாம். அடுப்பை மீடியம் ஸ்விம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ அது ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. இப்போ அரைச்சிக்கலாங்க. நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் போட்டுடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டை துவையல் ரெடி. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.